ஒரு அருமையான ரெமடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம். மூணு நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்க, கண்டிப்பா 100% உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெமடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சளி இரும்பல் தொந்தரவு இருக்கவங்க. எனக்கும் கூட 2 நாள் முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய நெஞ்சு சளி, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையுமே கரைச்சி எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்கிறது நீங்களே பாருங்கள். வாங்க, இந்த ரெமடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றுறேன். இது கிட்டத்தட்ட 300 ml பிடிக்கக்கூடிய கிளாஸ். அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இன்னும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை, இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடணும். நான் இடிக்கல் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஒருத்தர் கஷாயம் குடிக்கிறதுக்கு இது போதும். இந்த இஞ்சியை நம்ம இடிச்சிக்கலாம், அப்படியே தட்டிக்கலாம். ரொம்ப மைய தட்டணும்னு அவசியம் இல்லை, அப்படி 1-2 தட்டிக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக 10 மிளகு, 10-11 மிளகு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துறேன். இந்த மிளகையும் அப்படியே இஞ்சியோடு சேர்த்து லேசாக தட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடித்த இந்த பொருளை அப்படியே எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் சேர்க்கறதுக்காக நான் 2 வெத்தலை எடுத்திருக்கேங்க. இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் தொட்டியில் வளர்த்துட்ருக்கிறேன். இந்த வெத்தலை கொடியை, வெத்தலை சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போதும். இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய இந்த காம்பை நம்ம கிள்ளி எடுத்துடலாம். நான் 2 வெத்தலையிலையுமே காம்பை கிள்ளி எடுத்துடுறேன். இந்த காம்பு நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த வெத்தலையை இப்படி ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வந்த வரைக்கும் பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சுட்டு இதை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ தண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா சூடாயிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்கள் வீட்டில் இருந்து துளசி எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கருந்துளசி, விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த துளசி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை. வெள்ளை துளசி, அதாவது ராமர் துளசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த துளசி முனையை நான் அப்படியே பிச்சு எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே பிச்சுட்டு இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். நான் மெலிசாக இருக்கிற காம்புங்கிறதுனால அப்படியே நான் பிச்சு போடுறேன். இப்போ நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டோம். அப்படியே ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் தண்ணி உடனே நமக்கு சுண்டிடும், உடனே கஷாயம் ரெடி ஆகும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே இறங்கியிருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம 300 ml தண்ணி ஊற்றிருக்கோம், அது 150 ml தண்ணியாக மாறணும், அதாவது பாதியாக குறையணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணியோட நிறம் பாருங்கள், கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த வெற்றிலை, துளசி, மிளகு, இஞ்சி நம்ம சேர்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இறங்க ஆரம்பித்த உடனே நிறம் அப்படியே மாறும். இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா சளி அறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மிளகு, இஞ்சி சொல்லவே வேண்டாம், நிறைய பேருக்கு தெரியும் அதோட பவர் என்னன்ட்டு. சளி தொந்தரவு இருக்கும் பொழுது நம்ம மிளகு, இஞ்சிலாம் அதிகமாகவே பயன்படுத்துவோம். துளசியும் சளியை அறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஸ்பூனில் சொன்னோன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ தண்ணி நல்லாவே சுண்டி இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம சேர்க்கும் பொழுது எவ்வளவு தண்ணி இருந்தது, இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். மஞ்சள் பொடி சேர்த்த உடனே கொஞ்சம் நிறம் மாறும். சாதாரணமாகவே நமக்கு சளி தொந்தரவு இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன், அதாவது 1 டம்ளர் பாலுக்கு கிட்டத்தட்ட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கலந்து சாப்பிட்டாலே நம்மளுடைய தும்பல், இரும்பல், சளி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உடனே சாப்பாயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெமெடி செஞ்சு சாப்பிடும் பொழுது நெஞ்சில் இருக்கக்கூடிய கெட்டியான சளிகளை கூட கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க. நமக்கு எப்பெல்லாம் சளி தொந்தரவு ஏற்படுதோ அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான்.
இதை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ தண்ணி நல்லாவே வத்திடுச்சு. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஃபியூ செகண்ட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னே இன்னும் தலை கொதிச்சிட்டு இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மூடி போட்டு விட்டு இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ அந்த கஷாயம் எப்படி நிறம் மாறி இருக்குது. இதை நம்ம வடிகட்டி தான் சாப்பிட முடியும். அதனால் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். அதில் வடிகட்டிக்கலாம். இது எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. இப்போ அந்த கஷாயம் பாருங்கள் எவ்வளவு அளவு குறைவாக இருக்குது. நான் சொன்ன 150 mlக்கும் குறைவாகவே இருக்கும் மொழியே அதிகமாக இருக்காது. இந்த அளவுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேன் கலந்து சாப்பிட்லாம். நான் தேன் வச்சுருக்கேன். ஆனால் தேன் நான் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. எப்போவுமே இந்த கஷாயம் செஞ்சால் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். அப்படியே தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம எதுவுமே சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்டாதான் அதோடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே நம்மளுடைய உடம்புல சேரும். நம்ம தேன் சேர்க்கலாம், உப்பு சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதோடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காது. சப்போஸ் உங்களால் குடிக்க முடியலன்னா நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குடிங்க. ஆனால் தேன் சேர்க்குறது உடம்புக்கு நல்லது தான். அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு கூட சேர்க்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை ரெண்டுமே சேர்க்காம கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் எதுவுமே சேர்க்காம தான் சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு கிளாஸ்லேயே ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதையே நீங்கள் 2-3 பேருக்கு சேர்ந்து செய்யணும்னா கொஞ்சம் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சளி இருமல் தொந்தரவை சரி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஹெல்த்தியான ரெமெடி நாம் செஞ்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த துளசி ஃப்ளேவர், அந்த இஞ்சி ஃப்ளேவர் இதெல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளி, அதனால் மூச்சு திணறல்லாம் ஏற்படும் சில பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளி, எப்பவுமே சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சளி, இரும்பல், தும்பல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சளி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தினந்தோறும் 2 வேளை நீங்கள் குடிக்கலாம். அதாவது காலை மாலை 2 வேளை நீங்கள் இந்த ரெமெடியை ரெடி பண்ணி குடிக்கலாம். 3 நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது, லேசான சளி, இரும்பல், காய்ச்சல் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை 3 நாள் குடித்தாலே போதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 நாள் கூட குடிக்கிறது இல்லை. ஒரு வேளை இல்லை 2 வேளை குடித்தாலே எனக்கு உடனே கண்ட்ரோல் ஆகிடுது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமெடி. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? நிறைய பேர் சொல்கிறது அதான், என்னென்னமோ போட்டு செய்கிறீங்க, சாப்பிட்றதே இல்லை நீங்கள் அப்படின்ட்டு. பண்ணிடுவோம். இப்படி ஸ்பைஸியாக இருக்கா? மிளகுலாம் போட்டிருக்க, மிளகு, வெத்தலை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மடமடன்னு நான் இவ்வளவு குடிச்சிட்டேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விட்டால் இன்னும் ஃபுல் கிளாஸுமே நான் காலி பண்ணிகிட்ருப்பேன். ஒன்றும் இல்லை, அந்த இஞ்சி, மிளகு, துளசி, வெத்தலை அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருந்தோம், அதோட ஃப்ளேவரும் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நான் எதுவுமே சேர்க்கலை, சேர்க்காம தான் சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெமெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் தேன் சேர்த்தா இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், சின்ன பசங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 1 கிளாஸ் கொடுக்காதீங்க, 50 ml கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குறீங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஸ்பூனில் தான் நீங்கள் கொடுக்கணும். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் 50 ml கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் 100 ml 200 ml வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ரெமெடி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். பாய் பாய்.